தசமபாகத்தையும் காணிக்கையையும் முக்கியப்படுத்தாமல் நீங்கள் செய்கிற இந்த ஊழியம்தான் உண்மையான ஊழியம். ஏன் சொன்னா தேவன் அதை விரும்பவில்லை, அதை புதிய ஏற்பாட்டிலே வலியுறுத்தவும் இல்லை. தசமபாகத்தையும் காணிக்கையையும் நீங்க வலியுறுத்தாம அவர்களுடைய ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதையுமே முக்கியப்படுத்தும் பொழுது ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேவனிடத்திலே கிட்டி நெருங்கி சேருவார்கள். தேவன் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல், தேவன் எதிர்பார்க்கிற எழுப்புதல் ஜனங்களுக்குள்ளே கண்டிப்பாக உண்டாகும். இதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், புதிய ஏற்பாட்டிலே தேவன் வலியுறுத்தாத இந்த தசமபாகத்தையும் காணிக்கையையும் நீங்கள் பிரதானப்படுத்தி அதற்கும்படியாக வருஷத்துல ஒரு 4 பண்டிகையாவது காணிக்கை சேர்க்கிறதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இப்படி சேர்க்கப்படுகிற காணிக்கைகளும் ஆவியினாலே நடத்தப்படாத கள்ள ஊழியர்கள் மூலமாக வீணான காரியங்களுக்குத்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது.